பார்க்க போகிறோன்னா 2 + 6i ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 2 + 6i டிவைடட் பை 2i இதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 2 + 6iன்றது ஒரு நம்பர், அதை வந்து இன்னொரு நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும். 2 + 6iன்றது இந்த இஎன்ஜியில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக i வந்துடும். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. டிவைடட் பை இந்த 2i, இதில் வெறும் இமேஜினரி பார்ட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே 2i போட்டாலும் ஆன்சர் வரும், இல்லை நீங்கள் ப்ராக்கெட் போட்டு பண்ணாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அப்போ நீங்கள் ப்ராக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. 2i ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு வர ஆன்சரை எப்படி இருக்குன்னா காம்ப்ளெக்ஸில் தான் வரும். ஸோ அதாவது ரியல் பார்ட் வரும், இமேஜினரி பார்ட் வரும். ஸோ அப்போ நான் இப்போ ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது 3. இது வந்து ஒன்லி ரியல் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு இமேஜினரி நம்பரும் வரணும். அப்போ நான் என்ன பண்ணணும், திருப்பி ஷிஃப்ட் அழுத்தி ஈக்குவல் அழுத்திங்கன்னா இமேஜினரி நம்பர் வரும். ஸோ அப்போ -1i இதான் வந்து இந்த நம்பரை டிவைட் பண்ணிங்கன்னா 2 + 6i 2iயால் டிவைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வர ஆன்சர் 3 - i. இப்போ இதை நான் டேரெக்டாக அப்படியே என்ன பண்ணலான்னா போலாருக்கு மாற்றலாம். இது வந்து காம்ப்ளெக்ஸ் ஷேப்பில் அதாவது ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருக்குது. இது நான் போலாருக்கு மாற்றணுன்னா நான் திருப்பி 3 - i போட்டு r θ அழுத்தி ஈக்குவல் அழுத்தணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி நம்மளுக்கு கால்குலேட்டரில் நம்ம சால்வ் பண்ணி தான் வச்சுருக்கோம். இப்போ இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு இப்போ 3 - iன்னு இருக்குது. ஸோ அப்போ நான் திருப்பி டேரெக்டாகவே நான் என்ன பண்ணிடலாம், ஷிஃப்ட் அழுத்தி r θவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வந்து என்ன பண்ண போகுது, இப்போ r θ போலார் ஃபார்முக்கு மாறப்போகுது. ஸோ ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்போ நம்ம டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிட்டோம், போலாருக்கு மேக்னெட்யூட் என்னான்னு கண்டுபிடிச்சிட்டோம். 3.16 இதுக்கு ஆங்கிள் வரும் இல்லையா, ஷிஃப்ட் அழுத்தி ஈக்குவல் அழுத்தினீங்கன்னா ஆங்கிள் -18.43 டிகிரி. புரியுதுங்களா? இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் ப்ராக்கெட் கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். இது காம்ப்ளெக்ஸில் ரியல் ப்ளஸ் இமேஜினரி இதுக்கு ஒரு ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி இங்கேயும் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா தான் வரும். அதே மாதிரி இன்னும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, காம்ப்ளெக்ஸில் ஒர்க் பண்ணும்போது எப்பயுமே 2 ஆன்சர் வரும். ஒன்று வந்து ரியல் பார்ட், இன்னொன்று வந்து இமேஜினரி பார்ட். இமேஜினரி பார்ட்டு இல்லை ரியல் பார்ட் இல்லைன்னா அந்த இடத்துல வந்து 0 டேரெக்டாக இருக்கும், 0ன்னு இருக்கும். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் ரெண்டுமே ரியலும் இருக்குது, இமேஜினரியும் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து ரியல் பார்ட் வரும், அதுக்கப்புறம் வந்து திருப்பி இமேஜினரி பார்ட்டு வேணும்னா ஷிஃப்ட் அழுத்தி ஈக்குவல் அழுத்தினீங்கன்னா இமேஜினரி பார்ட்டுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் போலாருக்கு டேரெக்டாக மாற்றணுன்னா அப்படியே வர ஆன்சரை ஷிஃப்ட் அழுத்தி r θ அழுத்தினீங்கன்னா கன்வெர்ட் போலார் ஃபார்ம் மாறிடும். ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மேக்னெட்யூட் வரும், திருப்பி ஷிஃப்ட் அழுத்தி ஈக்குவல் அழுத்தினீங்கன்னா அதுக்கான ஆங்கிள் வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து அடுத்த ஒரு இது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது ரியல் டைம் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு சீரிஸ் சர்க்யூட்டில் ஒரு ரெசிஸ்டர் வேல்யூ கொடுத்துருக்காங்க, XL வேல்யூ கொடுத்துருக்காங்க, XC வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதனோட இம்பிடன்ஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுன்றது ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். இம்பிடன்ஸ் ஈக்குவல் டு √r² + XL - XC². இதான் வந்து இம்பிடன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஸோ அப்போ நம்ம போடும்போது என்னது, ரூட் போடணும். ரூட்டுக்குள்ளார தான் நம்மளுக்கு என்னது r² + XL உடைய வேல்யூ 31.42, XC உடைய வேல்யூ 21.22². இதை நீங்கள் சால்வ் பண்ணணும். இப்போ நீங்கள் இவங்க ரூட்டுக்குள்ளார தான் இந்த எல்லா நம்பருமே இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ ரூட்டுக்குள்ளார இது எல்லா நம்பரும் வருது. ஸோ அப்போ நம்ம போடும்போது ஃபஸ்ட்டு ரூட் போடணும், அதுக்கப்புறம் ஒரு ப்ராக்கெட் போட்டு அதுக்குள்ளார தான் இந்த நம்பரை நம்ம கொண்டு வரணும். நீங்கள் அப்படியே வெறும் ரூட் போட்டுட்டு நம்பர் டைப் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து கரெக்டாக வராது. ஏன்னா இந்த நம்பரை ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரூட் எடுக்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட இது என்னன்னா ரூட் போடுறீங்க, இந்த ரூட்டுக்குள்ளார தான் இந்த நம்பர் வரப்போகுது. ஸோ அப்போ எல்லாமே சேர்ந்து ரூட்டுக்குள்ளார வரதுனால என்ன பண்ணிடுறோம், ப்ராக்கெட் போட்டுடுறோம். இப்போ நீங்கள் ப்ராக்கெட் போட்டிங்கன்னா தான் அது எல்லாம் ஒரு நம்பராக மாறும். அதை என்ன பண்ண போகிறீங்க, 10² ஸ்கொயர் இருக்கிறதுனால டேரெக்டாக நம்ம x² இதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பவர் யூஸ் பண்ணி 2ன்னு போடலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்கொயருன்றதுனால டேரெக்டாக நான் x² யூஸ் பண்ணிவிட்டேன். அப்போ 10² வந்துருச்சு. அப்புறம் ப்ளஸ், இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி தான் நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், திருப்பி ஒரு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிவிட்டு ஸ்கொயர் பண்ணணும். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா இதை வந்து மைனஸ் பண்ணாது, வெறும் இதை மட்டும் ஸ்கொயர் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு மைனஸ் பண்ணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ரூல் பார்த்துருக்கோம். இந்த ரூல் படி தான், BID MAS ரூல் படி தான் கால்குலேட்டர் வந்து ஆப்ரேட் ஆகும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ள நம்பரை தான் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். நீங்கள் அந்த ப்ராக்கெட் போடாமல் போட்டிங்கன்னா இதை மட்டும் அந்த 21.21 ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வேல்யூ என்ன பண்ணணும் 31.42 சப்ராக்ட் ஆகும்.
அதனால் நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஸோ அப்போ திருப்பி இன்னொரு ப்ராக்கெட் போடுறீங்க. இதில் என்ன பண்ணுறீங்க, 31.42 மைனஸ் 21.22. இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்போ இது ரெண்டும் சப்ராக்ட் ஆகிடும். அதை என்ன பண்ண போகிறீங்க, ஸ்கொயர் பண்ண போகிறீங்க. ஸ்கொயருன்றதுனால பவர் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிக்கணும். அப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். அதில் 10 ஸ்கொயர் போட்டுட்டோம், ப்ளஸ் போட்டுட்டோம். இப்போ ஒரு ப்ராக்கெட்டில் இந்த வேல்யூ 31.42 போட்டோம், மைனஸ் 21.22 இதை போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கும் ஸ்கொயர் போட்டு நம்ம ஆல்ரெடி இங்கே ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ப்ராக்கெட்டை என்ன பண்ணணும், திருப்பி நம்ம க்ளோஸ் பண்ணணும். அப்போ இன்னொரு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். ஸோ இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஸோ 14.28. புரியுதுங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரூட் போடுறோம், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். இந்த ப்ராக்கெட் போடாமல் போட்டிங்கன்னா தப்பாயிடும். புரியுதுங்களா? ப்ராக்கெட் போனேன்னா இது எல்லா நம்பருமே எதில் இருக்குது, ரூட்டுக்குள்ளார இருக்குது. ஸோ அப்போ நம்ம இந்த ஃபுல் நம்பரையுமே நம்ம ரூட்டுக்குள்ளார கொண்டு வரணும்னா ஃபஸ்ட்டு ரூட் போடுறோம், அப்புறம் ப்ராக்கெட் போடுறோம், அப்புறம் 10 ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறீங்க. இது ஒரு நம்பர் 31.42 மைனஸ் 21.22 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்கொயர். ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ க்ளோஸ்